ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று ஏப்ரல் 22 நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை டெல்லி அணி வீழ்த்தி வெற்றி பெற்ற நிலையில் அந்த அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்த எல் ராகுல் லக்னோ அணியின் உரிமையாளரிடம் அலட்சியமாக நடந்து கொண்ட வீடியோ கிளிப்புகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களில் ஒருவர் எல் ராகுல். ராயல் சேலஞ்சர் அணியில் இணைந்து தனது ஐபிஎல் கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கிய ராகுல் கடந்த 2022ஆம் ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்ட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். 2022-23ஆம் ஆண்டுகளில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய லக்னோ அணி கடந்த ஆண்டு 7வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது. மேலும் 2024ஆம் ஆண்டு சீசனில் ராகுலின் ஆட்டத்தை பார்த்து அதிருப்தியடைந்த லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மைதானத்தில் வைத்து ராகுலிடம் கடுமையாக நடந்து கொண்டார். இதுகுறித்த வீடியோ பதிவு இணையத்தில் பெரும் வைரலாக பரவியதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராகுல் ஏலத்தில் பங்கேற்று டெல்லி அணியால் வாங்கப்பட்டார். டெல்லி அணியில் கேப்டன் பொறுப்பு அவருக்கு வழங்கிய போதும் அவர் ஏற்க மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. டெல்லி அணியின் விக்கெட் கீப்பராக களமிறங்கி விளையாடி வரும் ராகுல் பேட்டிங்கில் அசத்தி வருகிறார். பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்த ராகுல், இது என்னுடைய மண்ணு என்று சொல்வது போல் பேட்டை தரையில் தட்டி தனது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியது பெரும் வைரலாக பரவியது. அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி அணி தற்போது 8 போட்டிகளில் விளையாடி 6 வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இதனிடையே நேற்று லக்னோவில் நடைபெற்ற லீக் போட்டியில் டெல்லி லக்னோ அணிகள் மோதியது. இந்த போட்டியில் லக்னோ அணி நிர்ணயித்த 160 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசிவரை களத்தில் இருந்த ராகுல் 42 பந்துகளில் 3 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 52 ரன்கள் எடுத்து வெற்றியை உறுதி செய்திருந்தார். அரைசதம் அடித்து கவனம் ஈர்த்ததோடு மட்டுமல்லாமல் மற்றொரு விஷயத்திற்காகவும் ராகுல் கவனம் ஈர்த்தார்.